தசாபுக்தி வரும்பொழுது ராஜ யோகத்தை பெறுகிறீர்கள். சாதாரண ராஜயோகம்லாம் கிடையாது. சுக்கிர தசைங்க அப்படிங்கிறாங்கல்ல, அப்படி அடிக்கும். அதே மாதிரி தான் நீங்க குரு திசையும். குரு திசை ஏனோ புரமோட் ஆகல. ஆனா குரு திசை அதுக்கு சற்றும் சளைத்ததல்ல. இப்போ உங்களுக்கு ஆகவே ஆகாத ஒரு யோகம், ராஜயோகம். யார் தெரியுமா? முக்கியமான ஒரு விஷயம். 9 கூடிய சந்திரனுடைய யோகம் வரும்பொழுது உங்களுக்கு ஆகவே ஆகாது. இந்த சந்திரனுடைய யோகம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த சந்திரன் மட்டும் மிக்ஸ் ஆகாம இருக்கிற நாட்கள். இப்ப சந்திரன் தான் உங்க வாழ்க்கையில நெறைய நாட்கள்ல மிக்ஸ் ஆயிட்டே இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி 2 1/2 டேஸ் ஒவ்வொரு ராசிக்கு சந்திரன் வந்து பிரயாணம் பண்ணிட்டே இருக்கார். அதுதான் ஒவ்வொரு ராசியான நாட்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஸோ இந்த பாதகாதிபதியாக சந்திரன் செல்வதால் பெரும்பாலும் ராஜயோகங்களை விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திப்பதே அந்த பிரதான கிரகங்கள் வரும்போது மட்டும்தான். மற்ற நேரங்கள்ல என்ன ஆயிடுது, இந்த சந்திரன் தரும் பீடையால் மற்ற நாட்களில் வெறும் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அதனால தான் பெரும்பாலான நாட்கள் திரும்பவும் சொல்றேன், கடகராசிக்காரர்களாகட்டும் விருச்சிக ராசிக்காரர்களாகட்டும் நிறைய வேதனைகளை சம்பாதித்துக் கொண்டே இருப்பார். காரணம் சந்திரனை அடிப்படையாக கொண்டவர்கள்.